ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம். கவனத்தை மெதுவாக நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயி, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளதம்மா. அந்த உண்மையை நாங்கள் உணரும் அளவிற்கு எங்களின் ஆத்மாவின் உண்மை நிலைப்பாட்டை எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமை என்ற இருள் தங்கள் அருளால் அகற்றப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களின் தியானத்தில் ஆழமாக செல்வதற்கும் அதனுள் அதன் ஆனந்தத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கும் எங்களுக்கான நிலைப்பாட்டை வலிமையாக தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, தங்களின் அன்பை உணரும் நாங்கள் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கருவிகளாக இருக்கவும் தயவு செய்து எங்களை வலிமையுடன் இருக்கச் செய்யுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் இந்த கூட்டு தியானத்தில் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला
स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயி, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயி, ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் எங்களின் இடாநாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தீய எதிர்மறைகளை அகற்றுபவராவீர். தாயி, இப்பிரபஞ்சத்தின் மொத்த ஆனந்தத்திற்கும் காரணமாக விளங்குபவரான தாங்கள் எங்களுக்குள் அமைதியை நிலைநிறுத்துபவராவீர். தெய்வீக பேரின்பத்தின் உச்சத்தை நிலைநிறுத்துபவரான அளிப்பவரான தாங்கள் எங்கள் அனைவருக்கும் அன்பையும் தங்களின் அருளாசியையும் அளித்து எங்களை தூய ஆத்மாவாக நிலைநிறுத்துபவராவீர். எங்களுக்குள் முழுமையின் உண்மையை உணர வைப்பதன் மூலம் பரிபூரணமான மகிழ்ச்சியை அளிப்பவர் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தீய எண்ணங்களையும் தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் அகற்றிவிட்டு தூய்மையான ஞானத்தை எங்களுள் நிலைநிறுத்தி நல்லொழுக்கத்தை எங்களுள் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். யோகேஸ்வரியாக விளங்கும் தாங்கள்
எங்களுக்குள் யோகாவின் நிலைப்பாட்டை நிலைநிறுத்துபவராவீர். பக்தியை எங்களுள் நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களுக்கு நன்மையை பயப்புபவரும் தாங்களாவீர். ஸ்ரீ பைரவராக விளங்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மன அழுத்தங்களையும் சோம்பேறித்தனத்தையும் அகற்றிவிட்டு தெய்வீக பேரின்பத்தின் நிலையை எங்களுள் நிலை நிறுத்துபவர் தாங்களாவீர். சூரியனை போன்று பிரகாசமான நிலையை எங்களுள் நிலை நிறுத்தி எங்களுக்குள் தூய்மையை நிலை நிறுத்துபவரும் தாங்களாவீர். தெய்வீகத்தின் அறிவின் பேரின்பத்தை எங்களுள் நிலைநிறுத்தி தெய்வீகத்தின் ஆனந்தத்தை எங்களுக்குள் உணர வைப்பவரும் தாங்களாவீர். தாயே, எங்களின் இடாநாடி தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம். ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. அப்படியே நமது கவனத்தை நம்முடைய இடது மூலாதாரத்தில் நிலைநிறுத்துவோம். தாயே, ஸ்ரீ நிர்மல் கணேசராக எங்களின் இடது மூலாதாரத்தில் வீற்றிருக்கும் தாங்கள் தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குணத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் நாங்கள் யார் என்பதை எங்களுள் தயவு செய்து உணர வைத்திடுங்கள் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருக்கின்றோம். மந்திரம். ஸ்ரீ நிர்மல் கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது இடது நாடியிலும் இடது மூலாதாரத்திலும் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். श्री गणेश अथर्व शीर्ष. ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातानमवशेषम्
अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादः सन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये
प्रमथपतये नमः प्रमथपतये नमस्ते स्थूलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை தயவு செய்து நிலைநிறுத்தி அந்த உண்மையை எங்களுக்குள் உணர்த்திடுங்கள் அம்மா. தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. எங்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற அகங்காரத்தை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நமது வலது மூலாதாரத்தில் நிலைநிறுத்துவோம். தாயே, ஸ்ரீ கார்த்திகேயராக எங்களின் வலது மூலாதாரத்தில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரிய போன்ற 6 தீய குணங்களை எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிட்டு எங்களுக்குள் இருக்கின்ற இந்த மனித வாழ்க்கையின் மனித குணங்களான அனைத்து விதமான பொறாமைகளையும் பேராசைகளையும் கோபத்தையும் எங்களிடமிருந்து முழுமையாக தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் தங்கள் அருளால் ஸ்ரீ கார்த்திகேயரின் தத்துவத்தை நிலைநிறுத்த தூய விருப்பத்துடன் இருப்பவர்களாக எங்களை மாற்றுங்கள். எங்களுக்குள் பணிவும் அன்பும் எப்பொழுதும் நிறைந்திருக்கவும் ஸ்ரீ கணேசரின் ஞானத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாகவும் அதை செயல்படுத்தக்கூடிய சக்தியை ஸ்ரீ ஹனுமரின் ஆசீர்வாதத்தோடு பெற்று நாங்கள் செயல்படவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மைய நாடியான சுஷ்மனா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயி, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயி, ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் எங்களின் மைய நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களின் தியானத்தின் சக்தியாவீர். நாங்கள் முழுமையோடு கலந்திருக்க தங்களின் அருளாசி மட்டுமே காரணமம்மா. எங்களின் ஆத்ம விழிப்புணர்விற்கு காரணமாக விளங்குபவரான தாங்கள் எங்களுக்குள் பேரானந்தத்தின் ஆனந்தத்தை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மைய மூலாதாரத்தில் நிலைநிறுத்துவோம். தாயே, ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதாரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாயே, எங்களின் காதுகள் எது உண்மையோ அதனை கேட்கட்டும். எங்களுடைய ஜீவன் எது தெய்வீகமோ அதனை போற்றட்டும். எங்களிடமிருந்து வருகின்ற வார்த்தைகள் உண்மை தன்மையோடு வெளிப்படுவதோடு நாங்கள் தெய்வீகத்தோடு இணைந்தவர்களாக, அதை உணர்ந்தவர்களாக, தூய ஆத்மாவாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஞானம், தூய்மை, மங்களகரம், அன்பு, மன்னித்தல் குணம், பக்தி, சரணடைதல் போன்ற அனைத்து குணங்களும் எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடனும் இருப்பதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தங்கள் அனுமதியுடன் எங்களின் குண்டலினி தாய் மேல் எழும்பும் பொழுது, அவர் எங்களின் சக்கரங்களின் வழியாக செல்லும் பொழுது ஏற்படுத்துகின்ற அந்த ஓசையை உணரும் அளவிற்கு எங்களின் தியானம் ஆழமாக இருக்க தயவு செய்து சக்தியை தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
संकटनाशनं श्रीगणपतिस्तोत्रम्। प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरेन्नित्यम् आयुष्कामार्थसिद्धये। प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं लम्बोदरं पञ्चमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजेन्द्रं धूम्रवर्णं तथाष्टमं नवमं भालचन्द्रं च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशं तु गजाननं द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरप्रभो। विद्यार्थी लभते विद्यां धनार्थी लभते धनं पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिं। जपेद् गणपतिस्तोत्रं षड्भिर्मासैः फलं लभेत् संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः। अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः। इति श्री नारदपुराणे संकटनाशनं श्रीगणपतिस्तोत्रं सम्पूर्णं। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை ஒவ்வொரு சக்கரங்களின் வழியாக கொண்டு சென்று சகஸ்ராராவிற்கு நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்திருப்போம். நமது கவனம் நம்முடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே வைத்திருக்கிறோம். இந்த நிலையில் நமது இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிற்கு மேலேயும் உணர்கின்ற அந்த நுண்ணதிர்வுகளை
நிலைப்பாட்டை நாம் உள்முகமாக கவனிப்போம். அனைத்து விரல்களிலும் சமமான நிலையில் அந்த நுண்ணதிர்வுகள் தென்பட வேண்டும். நமது உள்ளங்கையிலும் உச்சங்குழியிலும் ஒரே மாதிரியான அந்த நுண்ணதிர்வுகள் தென்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சமநிலையில் இருக்கிறோம் என்பது பொருள். சமமற்ற நிலையில் அந்த நுண்ணதிர்வுகள் தென்பட்டாலோ சூடாகவோ வேறு ஏதேனும் தென்பட்டால் அதை பற்றி நாம் எந்த ஆராய்ச்சியும் செய்யாமல் முழு மனதோடு நாம் அன்னையிடம் சரணடைந்து அனைத்து விதமான அந்த சமநிலையற்ற தன்மைகளையும் எண்ண ஓட்டங்களையும் அன்னையிடம் சமர்ப்பித்துவிட்டு தியானத்தினுள் நாம் ஆழமாக செல்வதற்கு அன்னையிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு அந்த சமமான நிலை கிடைக்கும். தாயே, எங்களுக்குள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையையும் சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். எங்களுள் எவ்வித பொய்மைகளும் இல்லாமல் உண்மை நிலையில் தங்களிடம் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். தயவு செய்து எங்களுக்கு தியானத்தினுள் ஆழமான நிலையை தயவு செய்து உணர்த்திடுங்கள். நாங்கள் தியானிப்பதற்கும் தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. சில நிமிடம் நாம் ஆழ்ந்த தியான நிலையில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மெதுவாக நமது இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். இந்த ஆழ்ந்த தியான நிலையிலும் இன்னும் சரிவர சமநிலை பெறாத அந்த நுண்ணதிர்வுகளை உணர முடியாதவர்கள் அன்னையின் சொற்பொழிவை கேட்கும் பொழுது அது சமநிலையை அடையும். அன்னையினுடைய சொற்பொழிவை முழுமையாக உள்வாங்கி மனதினுள் நிலைநிறுத்த வேண்டும். நாம் கேட்குறதும் அது மனதில் அமையாமல் இருக்கும்போது இருக்கக்கூடாது.
the first deity that was created by the Adishakti was Sri Ganesh. Because it was necessary first to create the deity of principles. The deity of principle in the sense that whatever is created, whatever is there, has called bhava, whatever has been so far created, up to human level, everything had to be through the implanted mechanism of energy. Otherwise, nothing could have been created. If you go into the matter, say sulfur dioxide, then sulfur and oxide go on deep into it till you reach the state when it is a molecule. Then you see these atoms of sulfur and oxygen, they oscillate. They oscillate with a frequency. There are 3 types of frequencies they use. Now imagine in the molecule, think of it. In the molecule of a substance, there is an energy which is active. Now one may say that why should be in matter there is energy? One can ask a question, why there should be energy in matter? If there was no energy in the matter, how can you have all chemical compounds? Who pushes them? Say you have sodium chloride. Sodium and chloride are attached to each other. But if the chloride has to go to some other atom, then who does that? There has to be some energy which is absolutely built into matter. Now we may say that what about water? You know water has energy. That's how we have hydrostatics. Even coal, even stones, all of them have got energy within themselves. And it is all controlled by the principle of Sri Ganesh. So though he is such a small, tiny little child, how great is his work and how much he has to work out. Now from matter you move, say, to living plants, then to animals, then to human beings. And everywhere his energy works. At the level of matter they might call it electromagnetic. But potentially it is the energy of Sri Ganesh which is electromagnetic at that point. Then it starts evolving, growing. That's how we have different stratas of energies that we see in different growth of the evolution.
In the human being, it exists, as you know, as auspiciousness, as purity, mainly the innocence. So the power of innocence is such a guiding factor. There's a difference between ignorance and innocence. If you are innocent, then to you nothing is important except for love. For an innocent person who is not conditioned, who is not egoistical, who is not so-called mature, it is the love that it understands. It doesn't care for any wealth, any power, anything, but the love that it can feel, the pure love of a person. Innocent person has no understanding of gaining anything out of the love he receives or he gives. No sense at all. Innocence is the basis of all the dharmas. If you have no innocence, you cannot follow dharma. Because if you are dharmic, it is maybe a mental attitude, maybe egoistical, maybe because you are born in a religion, because somebody has told you about it. It's going to be very superficial. Unless and until it is embedded in the quality of innocence, dharma has no meaning. In that state, you are dharmic. You are beyond any thinking about it, of any deductions about it, but you are dharmic. You cannot be a dharmic. You cannot be. As if the manifestation of innocence is morality. Once Sri Ganesha is awakened, I hope he has been awakened in all of you. And if you respect him, just respect him, then automatically you develop a sense of morality. I don't have to tell you. I don't have to explain to you. You just become moral. People who have seen you are quite amazed and said that, how is it that their eyes are fixed, so innocent, without any lust and greed? Is the light of Sri Ganesha from the back agya, front agya, is Jesus Christ, who is the manifestation of Sri Ganesha. It is impossible for Western mind to understand that Jesus Christ was purity. They can't understand. And they have criticized him and said horrible things against him. Somehow he is forgiving them. But one thing about Sri Ganesh is that he worships his mother. Motherhood is very important. Motherhood in the women, motherhood in the father, and also
in the children has to be accepted as the mainstay of family life and society. The ordinary life of a human being, very simple, innocent, simple people, revolves around the mother. It revolves. But the mothers have to be mothers. As Sri Ganesha is so much surrendered to his mother, and who is his mother is Adishakti. He does not know anybody else, just knows his mother. This is extremely important in surgery. As we say, there is immoral human beings. They are doing immoral things. Because they are committing sin against the Adishakti. Committing sin against Ganesha, it may be forgiven, but committing sin against the Adishakti, it encompasses a very big area where we start seeing how we are committing the sin against the Adishakti, which ultimately Sri Ganesha punishes. Ultimately. Actually, the Adishakti doesn't punish anyone. The deities only punish them. First and foremost thing that is to be understood, that innocence should be respected. Looked after, nourished and protected. That's why I'm very particular about the children. Children should not be exposed to the public. We should not try to make photographs out of our children and expose them in the newspaper or give them for advertisement or anything like that. It's a very wrong idea to expose your children. To gain some money out of them, in any way. In the smallest way also, because we are selling the innocence which is invaluable, writ large on the children. Many children I know who have been advertised and all that, especially in India, have died. Also, we have to look after our children with great care. But we go to two extremes, I've seen. Some people are only worried about their own children. If anything happens to them, just get upset. That means you are respecting your child because he's your child. But if you are respecting him because he carries innocence with him, then you have to respect every child. And understand every child. What they talk, what they say, how they behave. Luckily, you all have got children now who are born realized. It's such a great thing, such a blessing. So on one side, we have to see how innocent they are and how they talk.
I'll give an example. This Wolfgang was very serious. And his wife told me that we were taking him to the hospital. So his daughter says, why are you taking him to the hospital? There are no surgeons there. How will they correct his chakras? Innocently said the correct thing. And they couldn't do. Doctors didn't do anything. I had to cure him. Take him to mother. Why are you taking him to the hospital? They see the right point and say the right thing because they are innocent, and innocence means they have pure attention. Pure attention for anything you need. Say music, for art, for anything you have to have pure attention. And that comes through your innocence. Say a person who is an artist and who is very money oriented, say for example, a person who is doing some paintings and all that. His art cannot become eternal art, cannot. That's why we see in modern times whatever art is created, it just comes and goes, it has no eternal value. Same with the modern music that they are having. The same thing is happening, it comes and goes, and no one knows where it has disappeared. Behind it is money orientation. And that money orientation results into a kind of a creation which is not perfect. All creations which were dedicated to God in the olden times are being today very much respected, and people pay a lot of money for that. Maybe at that time the artist must have suffered. But they understood, innocent artists understood very much that if we have to express, we must truthfully do it, not to please the people, not to please anyone, but to please God. As you know that Michelangelo had a big fight with this Pope here because he couldn't tolerate nonsense that was coming from the Pope. All the artists always have been fighting, real artists. So this innocence also gives you a power of self-understanding. You know where you stand. A person who is innocent knows very well that he is standing on the pedestal of virtues. He should not give in to all kinds of nonsensical things which are very popular, maybe fashionable, maybe accepted. For what? For what are we going to sacrifice our innocence? What is our gain? Maybe some people are too brilliant and they may try to show off with their brilliance for a short time, but they don't remain in the eternal history. They go as egotistical people or as very dishonest people. Nobody respects them. So there is a big attack on the innocence of people. Big attack. First it comes from children. As you see this nonsense that is going on, which we hear about, I can't even understand why they do it. They do it on children, these funny attacks of abusers. It's just because they want to kill the innocence. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, எப்பொழுதும் நாங்கள் தங்களின் கவனத்தில் இருக்க எங்களின் கவனத்தை தயவு செய்து தூய்மையடைய செய்திடுங்கள் அம்மா. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.